எல்லாருக்குமே இந்த இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும் ரொம்ப ஏர்லியர் ஆன் இந்த ஏஜ், ஒரு 20s இப்போ செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிறப்பே எல்லாருக்குமே இந்த இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். 90% வந்து கிளியர் ஆகிடும் இன்ஃபெக்ஷன். ஒரு 10% அது அங்கேயே அந்த செல்லுக்குள்ளேயே போய் இருந்து ஒரு 10-20 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி கேன்சராக மாறும். ஸோ ப்ராப்ளம் உங்களுக்கு. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இப்போ வேக்சின் இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியம். எல்லாருமே இந்த வேக்சின் வந்து நம்ம அட்வொகேட் பண்ணுறதுக்கு. ஸோ யாருக்கு இந்த வேக்சின் கொடுக்கணும்னா ரொம்ப சின்ன வயசு 9 to 14 years, அதுதான் ஐடியல் ஏஜ் குரூப் வேக்சின் டார்கெட் பண்ணுறது உங்களுக்கு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இந்த ஏஜ் குரூப் ஏன் கொடுக்குறோன்னா அந்த ஏஜ் குரூப்பில் அவங்க இம்யூனிட்டி நல்லா இருக்கும். ஸோ 2 டோஸ் கொடுத்தா போதும். ஸோ எப்படி கொடுப்பீங்கன்னா 2 டோஸு 6 months அப்பார்ட், நடுவில் 6 monthsக்குள்ள 2 டோஸ் கொடுக்கணும் 9 to 14 yearsல. பட் இப்போ சப்போஸிங் இந்த ஏஜில் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்து 15 to 26 years மறுபடியும் கொடுக்கலாம். ஆனால் வந்து அப்போ வந்து 3 doses ஆகும். ஸோ 0 and 2 months later and 6 months later. ஸோ இந்த மாதிரி இந்த வேக்சின் கொடுக்கணும். வேக்சின் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். 70 to 80% ஆஃப் cervical cancers ஆர் காஸ்ட் பை அந்த 16-18 2 வெரைட்டி இருக்குது. ஸோ அந்த 2 வெரைட்டி இந்த குவாட்ரிவேலண்ட் வேக்சின் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் வேக்சின்ஸ் ஆர் அவைலபிள். உங்களுக்கு வந்து இப்போ காடாசில்னு ஒரு வேக்சின் இருக்குது, காடாசில் 9ன்னு ஒரு வேக்சின் இருக்குது. இன்னைக்கு லான்ச் ஆகிறது இந்தியன் வேக்சின் விச் இஸ் செர்வாவேக். சரிங்களா? ஸோ இதில் 4 வைரஸ்க்கு அகேன்ஸ்டாக ப்ரொடெக்ஷன் மெயினாக வரும். 16-18ன்றது இது மோஸ்ட் டெட்லியஸ்ட். இது 2 தான் மெயின் காஸ் ஃபார் cervical கேன்சர். அப்புறம் 6-11ன்றது ஜெனிட்டல் வாட்ஸ். அது வந்து பினைன் கண்டிஷன், பட் நான் திரும்ப வந்து இருக்கும். ஸோ அது 2. ஸோ இது எல்லாமே வந்து கவர் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் வேக்சின். ஸோ அதனால அண்ட் இது உலகம் பூரா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆயிடுச்சு. இந்தியாவில் வந்து காஸ்ட் ரெசிடென்ஸ்னால தான் நம்மளால் இதெல்லாம் கொடுக்க முடியல. இந்த பார்த்தீங்கன்னா 2006 இது வேர்ல்டு ஓவர் நிறைய இடத்துல. ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் என்டையர் பாப்புலேஷன் வந்து வேக்சினேஷன் முடிச்சு அவங்க cervical கேன்சர் அங்கே ரொம்ப ரேர் வரதே இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 2006 அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம வந்து இனியாவது நம்ம கொடுத்து நம்ம லேடிஸ்க்கு வந்து அண்ட் ஜென்ஸ் ஆல்சோ ப்ரிவென்ட் பண்ணோம் இந்த கேன்சர்ஸ். இது வந்து கொஞ்சம் டெஃபினட்டாக காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ அதனால வந்து உங்களுக்கு லார்ஜ் ஸ்கேலாக உங்களுக்கு நிறைய இடத்துல உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டேட்டில் ஆல்ரெடி டெல்லி, பஞ்சாப், சிக்கிம் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஸோ லார்ஜ் ஸ்கேலில் வரும். பட் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் நம்மளால வந்து எவ்வளோ முடியுமோ இது வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம வந்து ஏன் நம்ம அந்த டைமை வேஸ்ட் பண்ணணும். வந்து இப்போதாங்க உங்களுக்கு இது அவேர்னஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா ரொம்ப எஜுகேட்டட் பீப்புள் கூட அந்த வேக்சின் பற்றி தெரியாது. இப்போ நம்ம கிளினிக் லெவலில் வராங்கன்னா இப்போ ஒரு சளி, தலைவலி, காய்ச்சல் வந்தாங்கன்னா கூட நாங்கள் HPV வேக்சின் பற்றி பேசுவோம். அது வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக நம்ம ஒருத்தர் சொல்கிறது நீங்கள் தயவுசெய்து போட்டுக்கோங்க அப்படின்னு. பட் இப்போ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சினிமா தேட்டர்லலாம் சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு மேஜர் எல்லாருக்குமே இப்போ வந்து கேட்குறாங்க HPV வேக்சின் என்னன்னு. அந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த தியேட்டர்ஸ்லாம் அவங்க ஸ்க்ரீன் பண்ணுறப்ப ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்குது. பட் உங்ககிட்ட தான் இருக்குது அவேர்னஸ். நீங்கள் தான் வந்து இது எவ்வளோக்கு எவ்வளோ பிரபலப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அட்லீஸ்ட் வந்து கேட்டாங்கன்னா இது போடுறதுக்கு நல்லது அப்படின்னு நாங்கள் சொன்னோன்னா போட்டுப்பாங்க. ஸோ அதுதான். ஏன்னா வந்து சின்ன பசங்களுக்கு கொடுக்குறப்ப ஒரு பயம் இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு, இது எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் கொடுக்குறோமான்ற ஒரு அச்சம் இருக்கும். ஸோ அது வந்து அதை நம்ம முறியடிச்சு இதெல்லாம் வந்து இந்த பசங்களுக்கும் பொண்ணுக்கும் சேரணும். அதுதாங்க 9 to 14 இது மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் 26 years ஆல்சோ கொடுக்கலாம். பட் அதுக்கப்புறமும் கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. உங்களுக்கு சர்டன் வேக்சின்ஸ் 45 வரைக்கும் கூட கொடுக்கலாம். பட் ஆனால் எஃபிகசி குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ மோர் தென் 25-26 years இப்போ மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு ஆர் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வேக்சினேஷனை விட ஸ்க்ரீனிங் இம்பார்ட்டன்ட். அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு ஸ்க்ரீனிங் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க பேப்ஸ்மியர், HPV டெஸ்டிங்கே இருக்குது. அது HPV டெஸ்ட் தான் பெஸ்ட் டெஸ்ட். ஸோ இந்த கிருமி இருக்கா இல்லையான்னு அவங்க வெஜைனல் சிம்பிள் டெஸ்ட், அது வெஜைனல் செக்ரீஷன்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணணும். அதில் அது பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அதில் ஒரு ஸ்மால் லோக்கல் ப்ரொசீஜர் பண்ணி அதை நம்ம அகற்றிடலாம். ஸோ தட் cervical கேன்சர் ப்ரிவெண்ட் ஆகிடும், வராது. உங்களுக்கு மிச்ச கேன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்லியராக கண்டுபிடிச்சி கியூர் பண்ணலாம் இப்படி தான் சொல்லுவாங்க. பட் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் ஸ்பெஷல். உங்களுக்கு என்னென்னா கேன்சர் வராமலே தடுக்க முடியும். ஸோ அந்த இது நம்ம கையில் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து அது இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குங்க. வரும், இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் என்ன டைம் ஃப்ரேம்னு நமக்கு தெரியல. பட் கவர்மெண்ட்லேயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அது நிறைய ஒரு டாக்ஸ் லெவலில் இருக்கு. 90% மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு வந்திருக்கு அட் சம் பாயிண்ட். கண்டிப்பாக எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப காமனாக இருக்க வைரஸ். ஆனால் நம்மளோட இம்யூனிட்டி நல்லா இருக்கிறதுனால 90% கிளியர் ஆகிடும். வித்தின் 1 year 2 years கிளியர் ஆகிடும். ஒரு 10%க்கு மட்டும் அது அந்த செல்லுக்குள்ளேயே இருக்கும்.
செல்லுக்குள்ளே இருக்கிறதுனால என்ன ஆகும், நம்மளோட இம்யூனிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிடும், அங்கேயே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மேலே நம்ம ரொம்ப வருஷம், சும்மா 1-2லாம் கிடையாது, 10 வருஷம் 20 வருஷம் அது வேற வேற ஃபேக்டர்ஸ் அதில் ஆக்ட் ஆகி கேன்சராக மாறும் அந்த செல். டாக்டர் சோமு சிவபாலன், நான் ஒரு பீடியாட்ரிஷியன் அண்ட் பல்மனாலஜிஸ்ட். ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வேக்சினேஷன் அண்ட் ஆல்சோ இன் ரெஸ்பிரேட்டரி டிசீஸுங்க. இங்கே நம்ம ஹெச்பிவி வேக்சினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஹெச்பிவி வேக்சின்றது சர்விக்கல் கேன்சர் வேக்சின் வாங்க. ஆக்சுவலாக சர்விக்கல் கேன்சர் வேக்சின்றது ஒரு பகுதி தான் அது தடுக்கக்கூடியது. ஹெச்பிவினா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின். அது கொரோனா வைரஸ் மாதிரி இதுவும் ஒரு வைரஸு, காலந்தொற்று இருக்குது. அதனால நிறைய வியாதிகள் வரக்கூடும். அதில் ஒன் ஆஃப் த காமன் திங் வந்து சர்விக்கல் கேன்சர்னு சொல்கிறது. இது பெண்களில் சர்விக்கல் கேன்சர் என்னன்னாக்கா கருப்பை வாய் புற்றுநோய் அப்படின்றது தான் சர்விக்கல் கேன்சர்னு சொல்கிறது. ஸோ இது சர்விக்கல் கேன்சர் மட்டும்தான் ப்ரிவென்ட் பண்ணுமான்னு கேட்டால் இல்லைங்க. இது சர்விக்கல் கேன்சர் தவிர்த்து வல்வல் கேன்சர், வஜினல் கேன்சர், அதே மாதிரி ஆனல் கேன்சர், பீனல் கேன்சர், அதே மாதிரி ஓரல் கேன்சர் இதெல்லாம் தடுக்கக்கூடியது. அது இல்லாமல் ஜெனிட்டல் வார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன். இது பிற்காலத்தில் கேன்சர் ஆகக்கூடும், அதை தடுக்கக்கூடும். அதே மாதிரி ஹெச்பிவி இன்ஃபெக்ஷனும் தடுக்கக்கூடும். ஹெச்பிவி என்னன்னா நிறைய பேருக்கு வரும் போகும், எல்லா வியாதி போல் அதுவும் போகக்கூடும். பட் அதுவே தற்காலிகமாக போகாமல் ரொம்ப நாள் இருக்கும் பட்சத்தில் அது கேன்சராக மாறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. சர்விக்கல் கேன்சருக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அதில் 95% இஸ் பிகாஸ் ஆஃப் ஹெச்பிவி வைரஸஸ். ஸோ அதனால தான் இது ப்ரிவென்ஷனுக்கு இந்த வேக்சின் வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 வகையாக உண்டு. 4 சீரோடைப் ப்ரிவென்ட் பண்ணுறது, 9 சீரோடைப் ப்ரிவென்ட் பண்ணுறது. இதில் வந்து 4 சீரோடைப்பு யூஸ்வலாக 83% ஆஃப் சர்விக்கல் கேன்சர். இன்னொன்று 9 வேலண்ட்ன்றது 98%ன்னு சொல்கிறாங்க. ஓவரால் எது போட்டாலும் போராட்டியும் சர்விக்கல் கேன்சர் வேக்சின் போடுறது சர்விக்கல் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கான இதை தடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்கும். இன்னொன்று இப்போ பாய்ஸில் போடணுமான்னு கேட்குறாங்க. அந்த சர்விக்கல் கேன்சர்னு சொன்னால் சர்விக்ஸு பெண்கள் சம்மந்தப்பட்டது, அப்புறம் எதுக்கு பாய்ஸில் போடணுன்ற ஒரு கேள்வி வரும். இப்போ பாய்ஸில் பார்த்தீங்கன்னா என்னன்னாக்கா நான் முன்னாடி சொன்னது மாதிரி சர்விக்கல் கேன்சர் மட்டும் இல்லை, ஆனல் கேன்சர், பினைல் கேன்சர், அதே மாதிரி ஓரல் கேன்சரை தடுக்கக்கூடும். இந்த ஜெனிட்டல் வார்ட் அண்ட் காலனைசேஷன் அது தடுக்கக்கூடும். இது மெயினாக இந்த ஹெச்பிவி வைரஸ்ன்றது செக்ஷுவல் கான்டாக்ட் மூலம் தான் ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் பரிமாற கொள்ளக்கூடியது. அதனால தான் இந்த வேக்சின் மெயினாக பார்த்தீங்கன்னா பிஃபோர் செக்ஷுவல் டெபியூட்னுவாங்க. செக்ஷுவல் டெபியூட்னா என்னென்னா அந்த இன்ப உறவுகளில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியான வயசுலேயே நம்ம கொடுக்குறது பெட்டர். அந்த காலம் தான் கரெக்டான காலம், அந்த ப்ரிவென்ஷனுக்கு பெஸ்ட் எஃபெக்டிவ் பீரியட்னு சொல்கிறது. ஸோ ப்ரைமரி டார்கெட்னு பார்த்தா நம்ம இதில் கேர்ள்ஸ் 9 to 14 years ஆஃப் ஏஜ். அதுக்கும் பிறகு எக்ஸ்டெண்டட் டார்கெட்னு பார்த்தா பாய்ஸு. அதுக்கு பிறகு ஓல்டர் ஃபீமேல்ஸ் 45 வயசு வரைக்கும் இருக்கவங்களுக்கு கூட கொடுக்கலாம் பெண்களுக்கு. பட் ப்ரைமரின்னு நம்ம சொன்னது மாதிரி பெஸ்ட் பீரியட் வந்து 9 to 14 இன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வுட் பி த பெஸ்ட் டைம் டு கிவ் திஸ் வேக்சின். இது பாய்ஸ்க்கு எதுக்கு கொடுக்குறதுன்னு சொன்னால் நான் சொன்னது மாதிரி மற்ற கேன்சர்களை ப்ரிவென்ட் பண்ணக்கூடும், அந்த காலனைசேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணக்கூடும். ஸோ அவங்க மூலமாக பெண்களுக்கு போகிறத தடுக்கக்கூடும். ஸோ ஹேர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் பரவுறதை நம்ம தடுத்தாலே சமுதாயத்தில் அதோட தாக்கம் கம்மியாகிறப்ப அது ஹேர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் ஆம்பளைங்கள்லையும் இப்போ கொடுக்குறது அது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் அது யூனிவர்சலாக எல்லாருக்குமே இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ சர்விக்கல் கேன்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓவரால் சர்விக்கல் கேன்சர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்தியா அளவுலேயே நேஷனல் இம்யூனைசேஷன் ஸ்கெடியூலில் கொடுக்க போகிறாங்க. அதனால இப்போ ஒரு ப்ரைமரி பைலட் ப்ராஜெக்டாக தமிழ்நாட்டில் சில டிஸ்ட்ரிக்டில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கான விவரங்கள் இன்னும் தெரிய வரல, கூடிய விரைவில் தெரிய வரும். அது 14 years ஒரு 9th standard கேர்ள்ஸ் அது மாதிரி கொடுக்குறதா ஒரு ஐடியாவில் இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஸோ காலப்போக்கில் இது எக்ஸ்பேண்ட் ஆகும். நாட்டு அளவில் எல்லாருக்கும் இந்த ரோட்டா வைரஸ், நியூமோகாக்கல் வேக்சின் மாதிரி இதுவும் கிடைக்கிறது. சர்ஜன் நான் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு கேட்கறதுக்கு? ரொம்பவே வேறுபட்டதா இருக்கு. ஏன்னா எனக்கு காரணம் தெரியும். பெரும்பாலான நோயாளிகள் கேட்கறது என்னன்னா கேன்சருக்கான காரணம் என்ன, ஏன் எனக்கு வந்தது அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா. இந்த புற்றுநோய் வரதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வைரஸ் கிருமி. இந்த வைரஸ் கிருமி உடம்புல வந்ததுக்கு அப்புறமா, உடம்புல நுழைஞ்சதுக்கு அப்புறமா அந்த கருப்பையில் இருக்கும் பொழுது உடனே கேன்சரா மாறுறது கிடையாது. அது கேன்சரா மாறுறதுக்கு 10 to 20 வருஷம் ஆகும். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்துல எப்பயாவது கருப்பை வாயை பரிசோதனை பண்ணி பார்த்தால் கூட அந்த கிருமி இருந்ததுன்னா புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது ஏதாவது மாற்றம் பண்ணியிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ நம்மக்கிட்ட இன்னொரு முறை இருக்குது. என்னன்னு கேட்டால் தடுப்பூசி போடுறது. தடுப்பூசி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கிருமி நம்ம உடம்புல வந்து 10 to 20 வருஷம் வேண்டாத விருந்தாலேயே தங்கி இருந்தால் மட்டும்தான் கேன்சராக உருவாக்க முடியும்.
இடைப்பட்ட காலத்துல நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதோட சண்டை போட்டு அந்த கிருமி போயிடுச்சு, உடம்புல கிருமியை கிளியர் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த புற்றுநோய் வராது. இப்போ தடுப்பூசியை நம்ம 9லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்க பெண் குழந்தைங்களுக்கு போடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க உடம்புல இந்த நோய்க்கு எதிரான எதிர்ப்பு சக்தி வருது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வரும்பொழுது அந்த கிருமிகளை நம்ம உடம்பு இந்த கிருமி வர சமயத்தில் கிளியர் பண்ணிடுது. அதனால இந்த கிருமி நம்ம உடம்புல தங்காது, புற்றுநோய் வராது. அதனால தான் இந்த தடுப்பூசியை எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் 9லேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள பெண் குழந்தைங்களுக்கு தவறாமல் போடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி புற்றுநோய் வரப்பட்ட பெண்கள் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1.25 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த கருப்பை வாய் புற்றுநோய் இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 1.25 லட்சம் பெண்களுக்கு இந்த புற்றுநோய் வந்துகிட்டு இருக்கு. அப்போ அத்தனை பேருக்கு அந்த நோய் எதிர்க்கிறதுக்கான சக்தி இல்லை. தடுப்பூசி என்ன பண்ணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பதற்கான சக்தியை கொடுக்குது. அதனால இந்த புற்றுநோய் வர்றதுலேருந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். ஒரு புற்றுநோயை ஒரு ஊசி மூலமாக தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த ஊசியை போட்டுக்கிறத விட புத்திசாலித்தனமான வேலை எதுவுமே இல்லை. இந்த தடுப்பூசிக்கான சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஊசி போட்டாலும் ஊசி போட்ட இடத்துல லேசாக வலிக்கிறது, செவக்கிறது, இது மாதிரி மற்ற தடுப்பூசிகளுக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கோ அதே சைடு எஃபெக்ட்ஸ் தான் இந்த தடுப்பூசிக்கும் இருக்கும். ஆனால் எந்த ஊசியாக இருந்தாலும் போடும்போது அந்த போட்ட இடத்துல வலி இருக்கும், அன்னைக்கும் இல்லை அன்னைக்கு மறுநாள் இருக்கலாம், கொஞ்சம் சிவத்தல் இல்லை கொஞ்சம் வீக்கம் இதெல்லாம் இருக்கலாம். மற்றபடி இந்த தடுப்பூசினால மேஜராக எந்த சைடு எஃபெக்ட்ஸ் அவங்களோட வேக்சின் அட்டைன்னு சொல்ற அந்த தடுப்பூசி அட்டையில இம்யூனைசேஷன் கார்ட்லயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கட்டாயமான தடுப்பூசியா இருக்கு, அங்கெல்லாம் ஆல்ரெடி போட்டுட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு மேல தடுப்பூசி போட்டதுனால 2006 ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் போட்டுட்டு இருக்கிறதுனால அவங்க எங்க ஊர்ல இந்த வியாதி இல்லை அப்படின்னு சொல்ற ஊர்ஜிதமா சொல்ற அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க. நம்மளும் இப்ப நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளும் அந்த நிலையை எட்ட முடியும். நம்ம நாட்டிலையும் நம்ம கருப்பை வாய் புற்றுநோய் இல்லை சொல்ற நிலைமைக்கு நம்ம மாற முடியும். நம்ம பேசுறது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசி. ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற இந்த கிருமினால கருப்பை வாய், வெஜைனான்னு சொல்ற பெண்ணுறுப்பு, ஆசன வாய், அப்புறம் தொண்டையில த்ரோட் கேன்சர் சொல்றோம், ஓரல் கேவிட்டி த்ரோட் கேன்சர் சொல்றோம். இந்த மாதிரி புற்றுநோய்கள் ஹெச்பிவியால உருவாகிற கேன்சரை மட்டும் இது ப்ரிவென்ட் பண்ணு. மற்றபடி எல்லா கேன்சரையும் ப்ரிவென்ட் பண்ணுமான்னு கேட்டால் நம்ம அது மாதிரி சொல்ல முடியாது. இது ஹெச்பிவியால வர கேன்சரே வெறும் அந்த வைரஸ்னால வர கேன்சர் மட்டுமே, கருப்பை வாய் புற்றுநோய் மட்டுமே இந்திய பெண்கள்ல 1.25 லட்சம் பேருக்கு இருக்கு. பெண்களுக்கு வர கேன்சர்ல மார்பக புற்றுநோய்க்கு அதிகப்படியா இருக்க புற்றுநோய் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான விஷயம். நம்மளுக்கு அந்த வேக்சினை போடணும். ஆனா முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது கண்டிப்பா வயதான பெண்களுக்கு இல்லை இந்த வேக்சின். இது குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தை பெண் குழந்தை 2 பேருமேக்கே போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 9 to 14 வயசு அதுதான் 100% ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். 14 வயசு ஆயிடுச்சு மேடம் நான் மறந்து போயிட்டேன், 18 வயசுல போட்டுக்கலாம். ஆனா 9 to 14 போடக்கூடிய அந்த 100% எதிர்ப்பு சக்தி கண்டிப்பா லேட்டாக இருக்காது. ஆண் குழந்தையும் போட்டுக்கணும். ஆணுக்கு இப்போ எங்க மேடம் கர்ப்பப்பை இருக்கு, எதுக்கு நீங்க ஆண் குழந்தை போட சொல்றீங்கன்னா ஆண் மூலமாக தான், உடல் உறவு மூலமாக தான் பெண்ணுக்கு அந்த கர்ப்பப்பை புற்றுநோய்க்கான ஹெச்பிவி வைரஸ் பரவுது. அதனால கண்டிப்பா ஆண் குழந்தைக்கு போடணும். அது மட்டும் இல்லாம ஆண் குழந்தைக்கு ஆசன வாயில புற்றுநோய், வாயில புற்றுநோய் இதெல்லாம் கூட ஹெச்பி வைரஸ் மூலமா வருது. அதனால ஆண் குழந்தைக்கு 9 to 14 வயசு, பெண் குழந்தைக்கு 9 to 14 வயசு போடணும். எப்போ நீங்க போடக்கூடாதுன்னா பிரெக்னன்சி போது போடக்கூடாது. கர்ப்ப காலத்தில் இந்த புற்றுநோய் தடுப்பூசி போடக்கூடாது. அதற்குன்ன ஸ்டடீஸ் எல்லாம் இன்னும் வரல. திடீர்னு ஏன் இந்த வேக்சினை பற்றி பேசுகிறீங்க, இவ்வளோ நாள் இந்த வேக்சின் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஸ்டடீஸு, நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த வேக்சின்னால உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வேக்சின் வந்திருக்குது. இது 2 இன்ஜெக்ஷன் தான். ஒரே ஒரு சும்மா ஒரு 100 rupees 200 rupeesல போய் போட முடியாது. 2 டோஸ் போடணும் 9 to 14 இயர்ஸ்க்குள்ள. இரண்டுமே சில ஆயிரம் செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கும். ஆனால் புற்றுநோயே முறியடிக்கும் அப்படின்னும் போது ஒரு சில ஆயிரம் செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. இது லட்சக்கணக்கெல்லாம் கிடையாது, வெறும் சில ஆயிரம் தான் இந்த புற்றுநோய் வேக்சினோட காஸ்ட்டு. கூடிய சீக்கிரம் கவர்மெண்ட்ல ஃப்ரீயாகவே கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு நிறைய பாலிசி இருக்குது. இந்தியன் எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம தடுப்பூசி போட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோமோ அந்த டைம்லேயே